ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. சகல மார்க்க நிறைவான சரவணபவன் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. பரமாத்மாவை அடைய 4 மார்க்கங்கள் ஞானம், பக்தி, கர்மம், யோகம் இருக்கின்றன. சரீரம், மனசு இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற ஆத்மா என்ன என்கிற விவகாரத்திலேயே எப்போதும் இருந்து கொண்டிருந்தால் கடைசியில் அது தானே பளிச்சிடுகிறது. ஃப்ளாஷ் மாதிரி. இதுதான் ஞானம். அங்கே அறிகிற ஜீவாத்மாவுக்கும் அறியப்படுகிற பரமாத்மாவுக்கும் பேதமே இல்லை. எல்லாம் ஒரே சாந்த சமுத்திரமாக அடங்கி விடுகிறது. சிலருக்கு இந்த சாந்தியை விட பரமாத்மாவோடு ஒன்றாக சேர்ந்து கரைந்து விடுவதை விட கொஞ்சம் பிரிந்து அவரிடம் அன்பாக இருந்து கொண்டிருப்பதில்தான் ருசி இருக்கிறது. இவர்கள் பக்தி செய்கிறார்கள். அதனால் பரமாத்மாவின் கருணையை பெறுகிறார்கள். இவர்கள் செய்யும் பக்தி, சுவாமி திருப்பி செய்யும் கருணை, இரண்டும் அன்பு என்பதன் 2 ரூபங்கள்தான். ஞானம் அறிவு வழி, பக்தி அன்பு வழி. மனசையும் கடந்துவிட்டால் ஞானம். மனசை வைத்துக்கொண்டே பக்தி செய்ய வேண்டும். இதே மாதிரி சரீரத்தை வைத்துக்கொண்டு கர்மாக்களை செய்கிறோம். அப்போதும் கூட நமக்கென்று பண்ணிக்கொள்ளாமல் லோக உபகாரமாக பண்ணி அதன் பலனை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்தால் அதிலேயே ஒரு ஆனந்தம், நிறைவு இருக்கிறது. இவ்வாறு பற்றில்லாமல் கடமையை செய்வது கர்ம மார்க்கம். மனசை நிறுத்த முடியாததாலேயே ஆத்மாவை தெரிந்து கொள்ள முடியவில்லை. மனசு கட்டுப்படாமல் ஓடுகிறது. ஆனால் மூச்சை கட்டுப்படுத்தி நிறுத்திவிட்டால் மனசும் நின்றுவிடும். நமக்கு பிராணன் என்று ஒன்று இருக்கிறது. பேருயிர் ஒன்றிலிருந்துதான் இந்த பிராணன் புறப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பிராணனை சில தினசுகளில் கட்டுப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வந்துவிட்டால் பிராணம் மூலமான பேருயிரை பரமாத்மா சக்தியை அடைய முடிகிறது. இதற்கு யோக மார்க்கம் என்று பெயர். சுப்பிரமணிய சுவாமியை பற்றி நிறைய கதை சொன்னேன். இன்னும் எத்தனையோ கதைகள் இருக்கின்றன. அவருடைய மகிமைக்கும் லீலைக்கும் முடிவே இல்லை. இத்தனை கதைகள் தத்துவங்களிலிருந்தும் தெரிவது அவர் ஞானம், பக்தி, கர்மம், யோகம் எல்லாவற்றுக்கும் முடிவான பரம சத்தியமாக இருக்கிறார் என்பதுதான். முருகன் என்றால் ஞான பண்டிதன், ஞான உபதேசம் என்பது நினைவுக்கு வந்துவிடுகிறது. அத்வைத ஞான சொற்பமாகவே அவரை திருப்புகழிலும் கந்தர் அனுபூதியிலும் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். நான் வேறு எனாதிருக்க, நீ வேறு எனாதிருக்க, ஏகபோகமாய் நீயு நானுமாய், இருகு வகை பரம் சுகமருள், யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. பக்தி மார்க்கத்தில் முருகன் முடிவாக இருப்பதை சொல்லவே வேண்டாம். அடியார்களின் பக்தியையும் அவர்களிடம் அவருடைய கருணையையும் தான் புராணக் கதைகள், சமஸ்கிருத ஸ்தோத்திரங்கள், தமிழ் துதி நூல்கள் எல்லாம் விஸ்தாரமாக சொல்கின்றன. இவற்றில் எல்லோருக்கும் ஒரு சில திருப்புகழ்கள், திருமுருகாற்றுப்படை, சுப்பிரமணிய புஜங்கம் ஆகியவனாவது மனப்பாடமாக தெரிந்திருக்க வேண்டும். கர்மா என்று எடுத்துக்கொண்டாலும் குமாரல பட்டராகவும் ஞான சம்பதராகவும் அவதரித்து அவரே இந்த மார்க்கத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அப்பர் சுவாமிகள் தாச மார்க்கம் என்ற வழியில் எப்போதும் லோகக்ஷேமத்துக்காக ஊழியம் செய்து கொண்டே இருந்தவர். அவர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னவர். இந்த வரி வருகிற செய்யுளின் ஆரம்பம் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்பது. கடம்ப மாலையை விரும்பி அடைகின்ற முருகன்தான் கடம்பன். முருகனை பெற்ற அம்பாளை தன் பாகத்தில் கொண்ட பரமேஸ்வரன் என்ற சோமஸ்கந்த மூர்த்தமாக இங்கே அப்பர் சொல்கிறார். நிஷ்காமியமாக பணி செய்து கிடைக்கிற பான்மையை முருகன் விசேஷமாக அருள்வான் என்கிற மாதிரி நம் கடம்பன் என்று ஆரம்பித்திருக்கிறது. கடைசியில் யோகம் என்று சொன்னேன். இது பிராணமூலத்தை கண்டுபிடித்து அதோடு சேர்கிற வழி. பிராணசக்தி என்பது சரீரத்தில் மூலாதாரம் என்கிற இடத்தில் குண்டலினி என்கிற சர்ப்ப ரூபத்திலேயே இருக்கிறது. நமக்கெல்லாம் அதன் மகாசக்தி தெரியவே இல்லை. அது குண்டலாகாரமாக சுருட்டி கொண்டு தூங்குகிற பாம்பாகவே இருக்கிறது. தூங்கும் பாம்பை தட்டி எழுப்புவதற்குத்தான் யோக சாதனைகள் இருக்கின்றன. சுப்பிரமணியர் யோக விஸ்வரூபம். அதனால்தான் அவரை எப்போதும் பாம்புடனேயே சேர்த்து பேசுகிறோம். வாசுகி தக்ஷகாதி சர்ப்பஸ்வரூப தரணாய என்று முத்துசாமி தீட்சிதர் கூட ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே கிருத்தியில் சொல்கிறார். ஆச்சாரியிலும் புஜங்கம் என்றாலே பாம்பு என்ற விருத்தத்தில் தான் ஸ்தோத்திரம் செய்கிறார். நாக பிரதிஷ்டை, சஷ்டியில் நாகராஜா பூஜை எல்லாம் சுப்பிரமணியரை உத்தேசித்தே செய்கிறோம். தெலுங்கு தேசத்தில் சுப்பிரமணியரையே சர்ப்பமாக பாவிப்பதால் தான் பாம்பை சுப்பராயுடு என்கிறார்கள். அவரே யோகத்தின் நிறைவு. ஓம் நம சிவாய. இந்த அருளுரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.